ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த கசப்பான வாழ்வை விட்டு பாலும் தேனும் நலமும் விசாலமான ஒரு நல்ல நாட்டுக்கு நான் இன்று இரவு பிரயாணமாக போகிறேன். புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை அவர் சொல்லி தராங்க. என்ன நடக்குது? நீங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு நிறுத்தி விடாம உங்களை இன்னொரு நிலைமைக்கு கொண்டு வராரு. நீங்கள் உடன்படிக்கைக்குள்ள வர ஆரம்பிக்கிறீங்க. உடன்படிக்கைக்குள்ள, கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கைக்குள்ள, அவருடைய ஒப்பந்தத்துக்குள்ள அவரோட நீங்கள் இணைக்கப்படுகிறீங்க. இந்த அவருடைய உடன்படிக்கை என்ன பண்ணுது? உங்கள் ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா, கடவுளோடவே உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்கள் உலகத்துல யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ மக்கள் தான் கடவுளோட என்ன பண்ணிருக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கிரேட்டஸ்டான மேட்டர். இது ரஷ்யாவோட உடன்படிக்கை பண்றாங்க ஒரு சில நாடுகள், பாகிஸ்தானோட உடன்படிக்கை பண்றாங்க, நாடுகளோட உடன்படிக்கை பண்ணப்படுறதை பார்த்துருக்கிறோம். பிசினஸ் பீப்புளோட உடன்படிக்கை பண்ணப்படுறதை பார்த்துருக்கோம். உடன்படிக்கைன்னு அக்ரிமெண்ட், பிசினஸ் பீப்புளோட அக்ரிமெண்ட் பண்றதை பார்க்கிறோம், கவர்மெண்டோட அக்ரிமெண்ட் பண்றதை பார்க்கிறோம். எங்கேயாச்சும் காடோடவே அக்ரிமெண்ட் பண்ற மக்கள் இருக்கிறாங்கன்னா அது கிறிஸ்டியன் பீப்புள் மட்டும்தான் அந்த பாக்கியம் உண்டாயிருது அவங்களுக்கு. ஆமென். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் யார் கூட உடன்படிக்கை பண்றாங்க, யாரோட ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அனுபவம். கடவுளோட ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அந்த தைரியத்தை தான் ஒவ்வொரு நாடு சக்தியான நாடு எதுன்னு பார்க்குறாங்க. இருக்கிறதுலே ஆர்மியில சக்தி எது இருக்குது, பொருளாதாரத்தில் எந்த நாடு ரொம்ப சக்தி உள்ளதா இருக்குது, மிலிட்ரி யார்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குது, பணம் யார்கிட்ட அதிகமா இருக்குது, செல்வாக்கு எந்த நாட்டுக்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு சில ஏழை நாடுகள் என்ன பண்ணுவாங்க, கையில காலில் விழுந்து அந்த நாட்டோட என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் போய் ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டேன்னா பக்கத்து நாட்டுக்காரர் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம டார்ச்சர் கொடுக்கவே மாட்டாங்கிற ஒரு பயம் இருக்கட்டும் அவனுக்கு, அவரு கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிற பயம் அவனுக்கு இருக்கட்டும்ன்ற இந்த கான்செப்டோட தான் ஒவ்வொரு நாடுகளும் இப்படி பலமுள்ள நாடுகளோட சில பலகீனமான நாடுகள் போய் என்ன பண்ணிடுறாங்க, அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க. ஃபர்ஸ்ட் முத்திக்கிறாங்க, அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இந்த பலகீனமான நாடுகளுக்கு பஞ்சம் வரலாம், ஒரு சில பூகம்பங்கள், புயல் போன்ற காரியங்கள், சுனாமி போன்ற காரியங்கள், பொருளாதார வீழ்ச்சி, வேலை இல்லாத திண்டாட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எந்த நாட்டோட அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அந்த நாடு இவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும், எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க. ஏன்னா நம்ம நாடு, நம்மளோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க நாடு, அந்த நாட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைவிடவே கூடாதுன்றது அந்த அறிவு நாட்டுக்கு இருக்குது அல்லவா. அப்போ ஒரு நாடோட அக்ரிமெண்ட் போட்டாலே இவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குதுன்ற போது கடவுள் கூடவே நம்ம என்ன பண்றோம், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கடவுள் கூட ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கோம், கடவுளோட பண்ணப்பட்ட ஆள் மாதிரியே பேசுறீங்க, ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கோம். அவர் யாரோ பாவம் இல்லாதவர் போல கடவுள், அவர் ஏதோ பாவம் காட்டில் மேட்டில் ஆடுகிட மேய்ச்சி அவர் ஏதோ பொழப்ப நடத்துறாரு, அவர் கூட நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கேன். இன்னொன்று, அவர் ராஜா, வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அவர் பெரிய தேவன், பெரிய கடவுள், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், சர்வ வல்லமையுள்ள பிதா. அந்த கடவுளோட நான் என்ன பண்றேன், ஒப்பந்தம் போடுகிறேன், அக்ரிமெண்ட் பண்றேன். என்னோட பெனிஃபிட்ஸ் என்ன, அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவளை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவனை தேவன் ஒருபோதும். நேற்றுக்கு ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் கேட்டு இருந்தேன் வீட்டில். சில நேரத்தில் போர் அடிக்கும் போதெல்லாம் கேட்பேன். போர் அடிக்கும் போதில் ஏன் கேட்பேன்னா, என்ன பண்ணுறானுங்க இவங்க. ஏன்னா நான் அந்த குரூப்பை விட்டு பல வருஷம் ஆகுது. திருந்துனாங்களா திருந்தலையா பார்க்கும்போது இன்னும் திருந்தாம தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அப்பத்தை எடுக்கணும், அதை சுடணும். அவங்க யாத்திராமத்தை போயிட்டு நெருப்புல சுட்டு பாபிக்யூ மாதிரி பண்றாங்க போல. நெருப்புல சுட்டு அதை எடுத்து
கசப்பான கீரையோட இந்த இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்? அவர் சொல்லும் போது வாயெல்லாம் ஊறுது, இந்த பார்பிக்கு எங்க கிடைக்கும் சொல்லி. கான்செப்ட் வந்து அங்க நெருப்புல சுடுறது, மாம்சத்தை சுடுறது, இந்த கசப்பான கீரையோட சாப்பிடுறது. அவர் என்ன சொல்ல வராரு? இதை நீங்க சாப்பிடும் போது சந்தோஷமா என்ன பண்ணாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க. கசப்பான கீரையோட டோட்டல் டேமேஜ். அந்த கான்செப்டே தப்பு. மிகப்பெரிய சர்ச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் கோயிலுக்குள்ள போறாங்க. ஜஸ்ட் இந்த கம்யூனியனை கூட அவங்களால மக்களுக்கு என்ன பண்ண முடியல, சொல்லிக் கொடுக்க முடியல. இது வந்து பெரிய அபாயத்தை ஏற்படுத்துன்றது மக்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப விளங்கிக் கொள்ள வேண்டியது ஞானஸ்தானத்தை எப்படி விளங்கிக் கொள்றோமோ திருவருந்து அவ்வளவு என்ன பண்ண வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்ற கான்செப்ட் நான் வரேன். இந்த அப்பத்தை நீங்க சாப்பிடும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாம்சத்தை சாப்பிடும்போது கூடவே எதையும் சேர்த்து சாப்பிடுங்க, கசப்பான கீரை. அவங்க எப்படி அத இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க, அதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கசப்போட சாப்பிடுங்க, துக்கத்தோட சாப்பிடுங்க, அழுகையோட சாப்பிடுங்க. இதை சாப்பிடும்போது சந்தோஷமா நீங்க என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாரு. டோட்டலி ராங். அது கசப்புன்றது எதுக்காக கொடுக்குறாங்க? எகிப்து தேசத்தில் 430 வருஷமா நான் அடிமையாக இருந்தேன். இந்த கசப்பான வாழ்வை விட்டு பாலும் தேனும் நலமும் விசாலமான ஒரு நல்ல நாட்டுக்கு நான் இன்று இரவு பிரயாணமாக போகிறேன். இன்று ராத்திரி என்னுடைய வெற்றியின் பிரயாணம் துவங்க போகிறது. இன்று இரவு என்னுடைய ஆசீர்வாத பிரயாணம் துவங்க போகிறது. இந்த கசப்பான வாழ்வை விட்டு ஒரு இனிமையான வாழ்வுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். கசப்பு பாலும் தேனும், அது இனிமை, இது கசப்பு. இந்த கசப்பான லைஃபை விட்டு ஒரு நல்ல லைஃபுக்கு போகும்போது துக்கத்தோடு போவீங்க. ஹலோ, என்னை கூப்பிட்டு இப்போ நல்ல ஒரு பிசினஸ் மேனோட அக்ரிமெண்ட் போடணும்னு ரொம்ப சந்தோஷமா போயிடுவேன். அவரோட அக்ரிமெண்ட் போட்டுக்கப்பா, உனக்கு வேண்டிய பணத்தெல்லாம் அவர் கொடுப்பாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார்னா ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிற்பாங்க. முதல் ஆளா போய் நின்று சந்தோஷமா நின்று எப்படா அந்த அக்ரிமெண்ட் ப்ரோக்ராம் வரும், எப்போ அக்ரிமெண்ட் போட்டு அவரோட ஒப்பந்தம் பண்ண முயற்சி பண்ணி கொண்டிருப்பேன். ஏன்னா ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம், வாழ்க்கை நல்லா இருக்கும். இவர் கூட அக்ரிமெண்ட் பண்ண வாழ்க்கையே நல்லா இருக்கும்ன்ற தெரிஞ்ச பிறகு எப்படி நான் அழுக வரும், எப்படி நான் துக்கப்படுவேன்? ஹலோ, விலங்கு தானே பேசுறது. அப்போ சபையினுடைய ப்ராப்ளம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா திருவந்து கொடுக்குறாங்க. பட் திருவந்தோட கான்செப்ட் இன்னைக்கு மக்களுக்கு விவரிக்க தெரியாம இன்னைக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணினே இருக்கிறாங்க. பட் கடவுள் அங்க சொல்றாங்க, எக்ஸோட யாத்ரா புஸ்தகத்துல, இந்த மாம்சத்தை சுட்டு கசப்பான கீரையோட சாப்பிடுங்க. ஏன் இந்த கசப்பை உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா, இந்த கசப்பான வாழ்க்கை இன்று முதல் உங்களுக்கு விமோட்சமான வாழ்க்கை மாறப்போகுது. இனியோடு இந்த கசப்பு முடிய போகுது. இனியோடு இந்த அடிமைத்தன வாழ்க்கை நிறைவடைய போகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கும் கசப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. இதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு சொன்னா, வனாந்தரத்துல நீங்க பிரயாணம் பண்ணுவீங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் உங்களுக்கு 3 வேளையும் உணவளிப்பது பரமபிதாவோட வேலையா இருக்கும். இனிமே இவ்வளவு நாளா சாப்பாட்டை தேடி நீங்க போனீங்க, இனிமே சாப்பாடு உங்களை தேடி வரப்போகுது. ஆமென். இருக்கிற இடத்துல நீங்க சாப்பிட போறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட நலமும் விசாலமான அற்புதமான தேசத்துக்கு நீங்க போக போறீங்க. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? நீங்க கட்டாத வீட்டை கட்டுவீங்க, நடாத திராட்சை தோட்டத்தின் பலனை நீங்கள் புசிப்பீங்க. உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. இந்த கசப்பு இனியோடு முடிய போகுது. அப்ப இதை சாப்பிடும்போது துக்கத்தோட சாப்பிட்றது ரைட்டு கிடையாது. அதுக்காக எப்படி சாப்பிட்றது? வெளிப்பாட்டோட சாப்பிடணும், ஒரு புரிதலோட சாப்பிடணும். அவர் என்ன சொல்ல வராரு? இது என்னுடைய அப்பம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது. என் பாவத்தின் பனிஷ்மெண்ட் எல்லாம் இயேசு சிலுவிலே தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார். நீ என் பாவத்தை, என்னோட பாவங்களுக்கு
கடனை நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து என் பாவத்துக்கான கடனை செலுத்தி முடித்து விட்டார். இது அவருடைய இரத்தம். இதை நான் பானம் பண்ணும்போது என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இன்று முதல் என்னோட கசப்பான வாழ்க்கை, இன்று முதல் என்னோட பாவ வாழ்க்கை எல்லாம் நிறைவடை செய்து கிறிஸ்து எனக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட புதுமையான வாழ்வுக்குள்ள நான் என்ட்ராயிருக்கிறேன், போக போகிறேன், அவரோட ஜேர்னி பண்ண போகிறேன், அவரோட என் வாழ்க்கை துவங்க போகிறேன். ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துக தான் இந்த திருவிருந்தாக இருக்குது. பட் என்னோட காலங்களில் அப்படி பிரசங்க நான் கேட்கல. பிட்டு எங்கெல்லாம் பிட்டாரு, 5 அப்போ 2 மீன் கொடுக்கும்போது அங்கே பிட்டாரு, அப்புறம் இங்கே பிட்டாரு, ஒரு கண்காணன்ஸ் எடுத்துப்பாங்க எங்கெல்லாம் பிட்டாருன்னு பார்ப்பாங்க. நான் சொன்னேன், மண்டே பிக்க போகிற ஒரு நாள் இப்படியே பிட்டாருன்னா ஒரு நாள் வரும் மண்டி முழுசாக பிச்சு எடுக்க போகிறாரு. ஒரு கண்டென்ட்டை படித்து அந்த கண்டென்ட்டை கான்செப்டை புரிஞ்சு அதனுடைய தீம் என்னன்றது விளங்கி ஜனங்களுக்கு அதை போய் சொல்கிறதா பிரசங்கம். சும்மா பிட்டாரு, உடைச்சாரு, ஊத்துனாரு, எதையா ஒன்று எடுத்து அதோட சேர்த்து தப்பா இன்டர்பிரேஷன் கொடுத்து என் கோயில் 100 பேர் வராங்க என்ன இல்லை கிடையாது. சர்ச்ன்றது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒர்க். அது ஒரு உண்மையாக ஒரு பயத்தோட செய்ய வேண்டிய ஒரு வேலை. அப்போ